சுமஜி அவர்களை தொடர்ந்து ஆச்சாரியா ராஜாஜி அவங்க ஞானிகள் வழிகாட்டிகளாக இருக்க வேண்டும் அப்படின்னு பகவான் வந்து நமக்கு 3வது அத்தியாயத்தில் 21வது ஸ்லோகத்திலிருந்து 25வது ஸ்லோகம் விளக்கமாக சொல்லியிருக்கிறாங்க. அதை தன்னுடைய புரிதலை வெளிப்படுத்துவதற்காக இப்போ ராஜாஜி. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. 21வது ஸ்லோகம். யத்யதா சரதி ஸ்ரேஷ்டஹ தத்ததேவேத ரோஜனஹ யத் பிரமாணம் குருதே லோகஸ்ததனு வர்ததே. இதில் வந்து ஸ்ரேஷ்டஹ அப்படிங்கிறது வந்து மேலான உயர்ந்த மனிதன் அப்படி பற்றி சொல்கிறாரு. மேலான உயர்ந்த மனிதன் யாருன்னா ஹீரோ, ஒரு வெல் நோன் பர்சன். யார் லீடர் எடுத்துக்கிறது அவன். அந்த வந்து சிரேஷ்டம், அந்த மேலான உயர்ந்த மனிதன் வந்து எதை எதை செய்கிறானோ மற்றவர்களும் அதையே செய்வர். அவன் எதை பின்பற்றத்தக்கதாக எடுத்து காட்டுகிறானோ மனித சமுதாயம் அனைத்தும் வந்து அதையே பின்பற்றி நடக்கும். இதுதான் இதனுடைய பொருள். இப்போ வந்து யார் மேலான உயர்ந்த மனிதன் அப்படிங்கும்போது எது தர்மம் எது தர்மம் அல்ல, அதர்மம், சரி தவறு அப்படிங்கிறத வந்து முடிவு செய்து வாழ்க்கையை நடத்துபவர்கள் தான் வந்து சிரேஷ்டம் உயர்ந்த மனிதன். இதுக்கு வந்து 3 பிரமாணங்கள் இருக்குது. ஒன்று வந்து ஸ்ருதி வேதம், இன்னொன்று வந்து ஸ்மிருதி. வேதத்தை அடிப்படையாக கொண்டு ரிஷிகளால் எழுதப்பட்ட நூல்கள் வந்து ஸ்மிருதி. அடுத்தது வந்து சிஷ்டாச்சாரியன் அப்படிங்கிறது வந்து சிரேஷ்ட உயர்ந்த கொள்கைகளை பின்பற்றி வாழ்பவர்கள் சிஷ்டாச்சாரியன். அவர்களுடைய சொல்லு செயல் வாழ்க்கை முறையே வந்து பின்பற்றத்தக்கதாக தர்மத்துக்கு பிரமாணமாக இருக்கிறது. இவங்க தான் சிஷ்டாச்சாரியன். இப்போ ஒரு குழந்தை வளரும்போது, ஒரு தாயினோட வயிற்றில் இருக்கும்போது அந்த குழந்தை வந்து தாய் மகிழ்ச்சியாக இருந்தால் அந்த குழந்தைக்கு அது வந்து புரியும், இந்த மகிழ்ச்சி இருக்குது. அந்த குழந்தைக்கு தெரியுது வந்து நம்ம இந்த உலகத்தால் நம்ம வேண்டப்படுபவர்கள் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு தெரியறதுனால அந்த குழந்தை வருது வெளியில் வந்து அது சீராட்டி நல்லபடியாக வளர்க்கும் பொழுது அந்த குழந்தை வந்து அம்மாவை, தன்னை தாயை வந்து ஃபஸ்ட்டு ஹீரோவாக பார்க்குது. அதை ஃபஸ்ட்டோட குழந்தையோட சிஷ்டாச்சாரியன் யாருன்னா தாய் முதல்ல. அப்புறம் தாய் வந்து தந்தை, அடுத்தது தந்தை. தந்தை வந்து வெளி உலகத்தை காமிக்கிறாரு, நல்ல ஞானத்தை எல்லாம் கல்வியெல்லாம் கொடுக்குறாரு, ஒரு ஆசிரியர்கிட்ட கொண்டு போய் விடுறாரு. ஸோ வெளி உலகம் இந்த அனுபவங்கள் எல்லாம் ஒரு தந்தை கொடுக்குறாரு. அடுத்த ஒரு லீடராக பார்க்குறது வந்து தாய்க்கு அடுத்து தந்தை பார்க்குது. அப்புறம் ஆசிரியர்னோட பங்கு வந்து இந்த குழந்தை வளர்ப்பில் ரொம்ப மிகவும் முக்கியமாக இருக்குது. அந்த குழந்தையுடைய தனித்தன்மையெல்லாம் வெளிப்படுத்தி அந்த ஆசிரியர் வந்து நல்லா அவனை வந்து ஒரு நல்ல இதுக்கு கொண்டு வர்றாரு. அப்புறம் அந்த குழந்தை வளர்ந்து பெரியவனாகி தன்னுடைய வாழ்க்கையின் பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லி அது தேடும்போது ஒரு ஞானியை போய் ஒரு குருவை அடைந்து ஞானத்தை அடையுது. இதுதான் வந்து இந்த. அப்போ வந்து அந்த தாய் என்ன பண்ணுறா, வளரும்போது நல்ல உயர்ந்த மனிதர்களுடைய எல்லா வாழ்க்கையெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ ஒரு ராமர், உயர்ந்த மகாபுருஷர்கள் எல்லாம் கதையெல்லாம் சொல்லும் போது, இப்போ ராமர் ஹனுமான் அப்படியெல்லாம் சொல்லும் போது ராமர் எதுக்கு வந்து சிஷ்டாச்சாரியங்க ஒருவனுக்கு ஒருத்திங்க அந்த தத்துவத்துக்கு இதாக இருக்கிறார். இப்போ அனுமர் எடுத்துட்டா வீர தீர பராக்கிரமங்கள், அதுக்கெல்லாம் வந்து சிஷ்டாச்சாரியராக இருக்கிறோம். இப்போ வந்து மகாத்மா காந்தி எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து அஹிம்சை அந்த இதை வந்து கொடுத்தாரு. அவருக்கு வந்து சிஷ்டாச்சாரியன் ஹரிச்சந்திரனோட நாடகத்தை பார்த்து அவர் வந்து உண்மையே பேசணும் அப்படிங்கிறது வந்து அவருக்கு ஹரிச்சந்திரா இதாக இருந்தார். இப்போ மகாத்மா காந்தியை பின்பற்றி நம்ம நாட்டு மக்கள், நம்ம நாட்டுதில் மட்டுமில்லை மற்ற நாட்டுகளும் தலைவர்களும் எவ்வளவோ பேர் மகாத்மா காந்தியை ஒரு சிஷ்டாச்சாரியனை எடுத்துட்டாங்க. அந்த மாதிரி இன்னும் மேலும் விவேகானந்தர், காமராஜர், அந்த மாதிரி கர்ம வீரர் காமராஜர், அந்த மாதிரி எல்லாம் அவங்கள பெரிய லீடராக இருந்து அவங்கள பின்பற்றி மற்ற நாட்டு மக்களும் அவங்கள பின்பற்றுறாங்க. அப்போ வந்து யார் இவங்க மாதிரி உயர்ந்த மனிதர்களை நம்ம பின்பற்றணும், யாரை பின்பற்றக்கூடாது அப்படிங்கிறதும் இருக்குது. நம்ம வந்து ஒரு விவேகம் இல்லாமல் செயல் எதுக்கு பண்ணுறானே ஒரு கர்மத்தை பண்ணுவாங்க, நான் எதுக்கு பண்ணுறேன்னே தெரியாது. அந்த மாதிரி ஒரு கர்மத்தை பண்ணுறவங்கள பின்பற்றக்கூடாது. இப்போ நம்ம கோயிலுக்கே போகிறோம், ஒரு பிரதோஷம்னா அன்னைக்கு வந்து கோயிலில் எதோ புதுசாக பண்ணுறாங்க, நந்தி காதில் போய் இதை சொல்கிறாங்க. இப்போ எதுக்கு பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க நம்மளுக்கு தெரியாது, ஆனால் அதையவே ஃபாலோ பண்ணி நிறைய பேர் பண்ணுவாங்க. இதுக்கு ஒரு சின்ன கதை ஒன்று. ஒருத்தர் வந்து ஆற்றில் போய் குளிச்சுட்டு சந்தியாவந்தனம் பண்ண போகிறாரு. ஒரு சொம்பு எடுத்துகிட்டு போகிறாரு. அந்த சொம்பு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிறதுனால சரி அந்த சொம்பை வந்து ஆற்று மணல் ஒரு பக்கம் வச்சுட்டு போகலான்னு வச்சுட்டு போகிறாரு. அது எங்கே வச்சிருக்கேன்னு தெரியறதுக்காக ஒரு மணல் எடுத்து இப்படி லிங்கம் மாதிரி பிடிச்சி அந்த சொம்பு மேலே வச்சுட்டு போகிறாரு. அதை பார்த்துட்டு இன்னொருத்தர் வர்றாரு. அவர் நம்ம குளிக்க போகும்போது இப்படி தான் ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு நினச்சிட்டு அவர் ஒரு இதை பிடிச்சி லிங்கம் மாதிரி ஒரு பக்கம் வச்சுட்டு போகிறார்.
அப்படி வர்றவங்க எல்லாம் ஆசை பூரா லிங்கமாக வச்சுட்டு போயிடுறாங்க. முதல்ல வந்தவர் குளிச்சுட்டு வந்து பார்த்தா நம்மளே என்ன நிறைய லிங்கம் வந்து நம்ம சொம்பி. அந்த மாதிரி நம்ம வந்து முட்டாள்தனமாக யார் விவேகம் இல்லாமல் யாரோ பின்பற்றக்கூடாது. யாரை மாதிரி பின்பற்றணும், இந்த மாதிரி உயர்ந்த மனிதர்கள் அவங்கள தான் பின்பற்றணும். அப்புறம் இப்போ அர்ஜுனனுக்கு என்ன சொல்கிறாரு, இன்னைக்கு வந்து இந்த மாதிரி நீ ஒரு சிரேஷ்டாச்சாரியனா இருக்க, நீ வந்து சத்திரிய குலத்தில் பிறந்திருக்கிற, உன்னை வந்து இவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுவாங்க சத்திரிய குலத்தில், நீ வந்து வீர தர்மம் அதுக்கெல்லாம் வந்து உன்னுடைய தைரியத்துக்கு நீ சிரேஷ்டாச்சாரியனா இருக்கிற, உன்னை வந்து நாட்டு மக்கள் இவ்வளோ பேர் பின்பற்றுவாங்க. நீ இப்போ வந்து கோலம் மாதிரி நான் போர் செய்ய மாட்டேன்னு சொல்லி இருந்தீன்னா அப்போ வந்து அவங்க உன்னை மாதிரி அவங்களும் குழம்பி போயிடுவாங்க. நீ ஒரு அண்ணனுக்கு தம்பியா எப்படி இருக்கிற, நீ எப்படி உன்னை வீரம் எவ்வளோ இதாக இருக்கிற அப்படின்னு சொல்லி, யதா ராஜா ததா பிரஜா அப்படின்னா ஒரு ராஜா எப்படி இருக்கிற அதை பார்த்தா மக்கள் பின்பற்றுவாங்க. அதனால் நீ கண்டிப்பாக உன்னுடைய கர்மத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறாரு. அடுத்தது 22. நமே பார்த்தாஸ்தி கர்த்தவ்யம் த்ரிஷு லோகேஷு கிஞ்சன நானவாப்தம் அவாப்தவ்யம் வர்த்த ஏவச்ச கர்மணி. இதில் வந்து அர்ஜுனனை வந்து கிருஷ்ணர் வந்து பார்த்த அப்படின்னு சொல்லி விழிக்கிறார். பார்த்தனா குந்தியுடைய மைந்தனே பார்த்தா. குந்திக்கும் கிருஷ்ணருக்கு என்ன ரிலேஷன்ஷிப், குந்தி வந்து அத்தை பையனே அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு இதில் வந்து என்ன கிருஷ்ணர் சொல்கிறாருன்னா, எனக்கு வந்து உலகங்களிலும் செய்ய வேண்டிய கடமை ஒன்றுமே இல்லை, எதுவும் அடைய வேண்டியது எதுவும் அடையப்படாமலும் இல்லை, எனக்கு வந்து இது கர்ம செஞ்சோனுங்க இதுவும் இல்லை, எனக்கு அடைய வேண்டியது எதுவும் அடையப்படாமலும் இல்லை, ஆனாட்டி நான் வந்து கர்மத்தில் தான் ஈடுபட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஏன் இது வந்து பார்த்த அப்படின்னு சொல்கிறாருன்னா, எனக்கு வந்து அவரோட ரிலேஷன்ஷிப் சொல்கிறாரு. இப்போ வந்து நம்மளை பார்த்து யாராவது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சோம்னா நம்மளையே நம்ம உதாரணமாக சொல்லலாம். பாரு, நானே இந்த வேலை பண்ணுறேன், நீயும் அந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அத்தை மகன் அப்படிங்கிற அந்த இதில் வந்து ஒரு இதாக சொல்கிறார். ரெண்டாவது வந்து 2 பேரும் உற்ற நண்பர்கள் தோழர்கள் அந்த விதத்துலேயுமே அவர் சொல்கிறார், நானே பண்ணுற கர்மங்களை நீயும் அந்த மாதிரி பண்ணு அப்படிங்கிறாரு. இன்னொன்று வந்து அர்ஜுனன் வந்து ஒரு உபதேசம் கேட்குறாரு, எனக்கு வந்து நீங்கள் தான் சொல்லணும் எது நல்லது எது செய்யணும் அப்படிங்கிறது கேட்கறனால ஒரு குருவாகவும் இந்த கிருஷ்ணர் 3 விதத்துலேயுமே அர்ஜுனருக்கு வந்து நானே இந்த கர்மங்களை வந்து உலகத்திலையும், இந்த உலகம் புவர் உலகம் ஸ்வர்கலோகம் இந்த இதுக்கு நடுவில் இருக்கிறது இந்த 3 லோகத்திலையும் எனக்கு செய்ய வேண்டிய கடமை எதுவும் இல்லாட்டியும் ஆனாட்டி நான் வந்து படைத்தல் காத்தல் சம்ஹாரம் பண்ணுறது அந்த 3 தொழிலையும் நான் பண்ணிட்டு தான் இருக்கிறேன், நானே பண்ணுறேன், அதனால நீயும் பண்ணு அப்படின்னு இந்த 3 இதுலேயும் வச்சு சொல்கிறாரு. வந்து மனிதனோட கடைசி லட்சியம் என்னன்னா மோட்சம். அதை அடையிறதுக்கு என்ன பண்ணணும், ஞானம் வேணும். ஞானத்துக்கு வந்து கர்மாவை கர்ம யோகமாக பண்ணணும். இப்போ கிரகஸ்தனாக இருந்தால் கர்மத்தை விட வேணுங்கிறது இல்லை, ஆனால் அதில் இருக்கிற பற்றை மட்டும்தான் விடணும். இவன் ஒரு கர்மத்தை விட்டுட்டானா அந்த இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிறது வந்து அடுத்த தலைமுறைக்கு சொல்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ இதுக்காக நீ கர்மத்தை செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிறாரு. இதுக்கு வந்து இந்த கர்மத்தை செஞ்சுதான் கிரகஸ்தனாக இருந்தாலும் கர்மத்தை செஞ்சுதான் ஆகணுங்கிறதுக்காக ஒரு சின்ன கதை ஒன்று. இது வந்து மிதிலாவில் வந்து ஒரு ஜனகராண்ட மிதிலாவில் ஒரு பஞ்சம் வருது. அந்த பஞ்சம் வரும்போது அயோத்தியிலிருந்து தசரதர் வந்து நிவாரண பொருட்களுக்கு வந்து மிதிலைக்கு அனுப்புகிறாரு. இது நடந்தது வந்து ராமரும் சீத்தையும் பிறக்கறதுக்கு முன்னால் நடந்தது. அப்போ வந்து நிவாரண பொருட்கள் வந்து வீரர்கள்லாம் கொண்டு வந்து மிதிலைக்கு வர்றாங்க. அப்போ வந்து ஒரு புச்சர் பேர் என்ன இந்த கசாப்பு கடை அவன் வந்து இருக்கான். அந்த நாட்டு எல்லையிலேயே வந்து அந்த கசாப்பு கடைக்காரன் இருக்கிறான். அவனுக்கு வந்து வெட்டுறதுக்கு எதுவும் இல்லைன்னா பஞ்சம். அப்போ வந்து நிவாரண பொருட்கள் கொடுக்கும்போது அவன் வந்து வேண்டாம், நீங்கள் உள்ள நாட்டுக்குள்ளே போங்க, எனக்கு வந்து எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் போய் அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு. அவன் வந்து வெறும் மரத்தை தான் வச்சு வெட்டிட்டு இருக்கிறான். ஏன் இந்த காரியத்தை நீ செஞ்சுட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது, என்னோட குல தர்மம் இது, என்னோட அடுத்த வர மக்கள் வந்து என்னோட தொழிலே தெரியாமல் போயிடும் குல தர்மமே, அதுக்காக வந்து அவர் வந்து வெட்டுறக்கு இது மாமிசம் இல்லாட்டியும் வெறும் மரத்தை வெட்டிட்டு இருக்கிறாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஒரு ஞானவான் ஆள்ற இந்த ராஜ்யத்தில் மக்கள் எப்படி தர்மப்படி நடக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வர இந்த ஜனகரோட இதிலிருந்து வர்றவங்க ஆட்சியில் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதிலிருந்து ஜனகரோட இதிலிருந்து வர்றவங்க தசரதரோட இதிலிருந்து அயோத்தியிலிருந்து வர வீரர்கள் வந்து எப்படி இந்த ஞானவானா இருக்கிறனால மக்களும் பிரஜைகளும் வந்து தர்மப்படி நடக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து 22. அடுத்து 23. யதி யகம் ந வர்த்தேயம்
ஜாத்து கர்மண்ய தந்திரிதஹ மம வர்த்மானு வர்த்தந்தே மனுஷ்யா பார்த்த சர்வசஹ. இது அர்த்தம் என்னன்னா, ஒரு கால் நான் கவனத்துடன் சுறுசுறுப்பாக கர்மங்களில் ஈடுபடாமல் இருந்தால் பெரிய தீங்கு விளையும் அப்படின்னு பகவான் சொல்றாரு. ஏனெனில் மனிதர்கள் எல்லா விதத்திலையும் என்னுடைய வழியே பின்பற்றுகிறார்கள். பகவானா இருந்தாலும் நான் கர்மம் செஞ்சுட்டு இருக்கிறேன்னு சொல்றாரு. ஒரு கால் நான் செய்யாம இருந்தா பெரிய இது தீங்கு விளையும். ஏன்னா எல்லா விதத்திலும் மனிதர்கள் என்னையே பின்பற்றுறாங்க அப்படின்னு சொல்றாரு. இதுவும் அடுத்த ஸ்லோகத்தையும் படிச்சுட்டு ரெண்டுக்கு சேர்த்து சொல்லலாம். உத்சீதே யுருமே லோகாஹ ந குர்யாம் கர்ம சேதஹம் சங்கரஸ்ய ச கர்த்தாஸ்யாம் உபஹன்யாமி மா பிரஜாஹ. இதுல இந்த ரெண்டு ஸ்லோகத்திலையும் சிஷ்டாச்சாரியரோட பொறுப்பு என்ன அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உத்சீதேயுகு அப்படின்னா நாசமா சீர்குலைவு ஆகுது. சங்கரம் அப்படின்னா மிஸ்டேக் குளறுபடி ஆகுது. நான் கர்மங்களை செய்யாமல் விட்டால் சமுதாயம் சீர்குலையும், நற்கதி கிடைக்காது. தம் கடமையை விட்டால் மனிதன் வேறு ஒரு கர்மாவை, இப்போ அவங்கவுங்க செய்ய வேண்டிய கர்மாவை செய்யட்டி மனுஷன் சும்மா இருக்க போறதில்லை, ஏதாவது ஒரு கர்மாவை செய்கிறான். அப்போ ஒரு புலநாட்டத்துல தான் அவன் பெரும்பாலும் அப்படிதான் போகும். அப்போ அது பாப கர்மாவாக தான் இருக்கும். அதனால தீங்கு விளையும், அதனால நாசமாகும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எப்படின்னா, அசோகர் சக்கரவர்த்தியா இருந்து என்ன பண்றாரு, அவர் கலிங்க போருக்கு பின்னால நான் போர் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்து புத்த மத தழுவை அந்த வழியில வந்தங்காட்டிக்கு அவருடைய சத்திரிய தர்மத்தை விட்டதுனால என்னாச்சு, மெதுவா அந்த மௌரிய சாம்ராஜ்யம் வீழ்ந்தது. ஏன்னா ஒவ்வொரு இது இமீடியட்டா நடக்காட்டியுமே மெதுவா அது மற்ற நாட்டு அரசர்களுக்கு இதா போச்சு. அவர் போர் செய்ய மாட்டேன்னு அந்த ஒரு இது எடுத்தனால அது தர்மத்திற்கு ஒரு ஹானி வரும்போது என்னன்னா, உடனடியா தெரியாட்டியுமே அது மெதுவா அதனுடைய ரிசல்ட் தெரியுது. இப்போ அது இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா, நம்ம அந்த குளம் குட்டையெல்லாம் ஆக்கிரமிச்சு கட்டடம் கட்டுறாங்க, மரம் வெட்டுறாங்க. அந்த குளம் குட்டையெல்லாம் ஆக்கிரமிச்சு இது பண்றதுனால என்ன ஆகுது, மழை நீர் போறக்கு வழி இல்லாம அங்கங்க இதாகி மறுபடியும் மக்களை நம்மளதான் பாதிக்குது. அதே இது ஒரு நல்ல காரியமா பண்ணி மரம் வைக்கிறோம், அது மாதிரி மழை நீர் சேகரிப்பெல்லாம் பண்ணுனா அதுவும் மெதுவாக நல்லது கொடுக்குது. எதுவுமே உடனடியான ரிசல்ட் போன தலைமுறை தவறு செஞ்சால் நம்மளை பாதிக்குது. நம்மளும் அதிலிருந்து திருந்தாமல் அதே காரியத்தை நம்மளும் செஞ்சோம்னா அடுத்த தலைமுறையும் பாதிக்குது. இதை நம்ம ஒரு நல்ல காரியம் பண்ணும்போது அடுத்த தலைமுறைக்குமே அது நல்லதாக அமையுது. இப்போ ஒரு பிராமணன் இருந்து ஒரு தன்னுடைய கடமை செய்யாமல் இருந்தால் கல்வி கற்பது போதிப்பது அந்த இதில் ஒரு பெரிய இதாகும். அதே மாதிரி சத்திரியன் இருந்தால் நம்ம பார்த்தோம் அசோக சக்கரவர்த்தி, அந்த இதிலிருந்து அந்த நாட்டுக்கு ஒரு பெரிய இதாகும், நாட்டில் குழப்பம் வரும், வறுமை வரும், அப்படி ஒரு சைக்கிள் இதாகும். ஒரு வைஷ்ணவ இது பண்ணலாம், விவசாயம் இதாகும். அதே மாதிரி வாணிபம் தடைப்படும், ஒரு பொருள் ஒரு இடத்துக்கு இல்லாமல் போகும், நாட்டில் அதே மாதிரி பஞ்சம் இதெல்லாம் வரும். சூத்ரன் அவன் தன்னுடைய கடமையை செய்யாமல் விட்ட என்னாகும், ஒரு கிளீனிங் ஒர்க் இல்லை, ஒரு தூய்மை பணியாளர்கள் எல்லாம் இல்லைன்னா நாடே நாறி போயிடும், அந்த மாதிரி இதாகும். ஸோ அவங்கவுங்கள கடமையை அவங்கவுங்க பண்ணினாதான் இந்த சமுதாய சைக்கிள் சீராக அமையும். அதான் இந்த சமுதாயத்திற்கு நம்ம சமுதாயத்திலேருந்து நம்ம எடுப்பதை விட இந்த கொடுப்பதை அதிகமாக இருக்கணும். அப்போ தான் இது பேலன்ஸாக போகும். அடுத்த ஸ்லோகம் 25. சக்தா கர்மண்ய வித்வாம்ச யதா குர்வந்தி பாரத குர்யாத் வித்வாம்ஸ் ததா சக்தஹ சிகீர்ஷோர் லோக சங்கிரகம். இதில் பாரத அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனனை சொல்கிறாரு கிருஷ்ணன். கர்மங்களில் பற்றுக்கொண்ட அஞ்ஞானிகள் எவ்வாறு கர்மங்களை செய்கிறார்களோ பற்று இல்லாத தத்துவ ஞானிகளும் அதே மாதிரி உலகத்திற்கு வழிகாட்டுவதற்காக அதே மாதிரி கர்மங்களை செய்ய வேண்டும். அஞ்ஞானி எப்படி பற்றோடு செய்கிறானோ ஞானிகளும் கர்மத்தை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் ஏன் இந்த இடத்துல அர்ஜுனனை பாரத அப்படிங்கிறாரு அப்படின்னா, பான ஒளி பொருந்திய வெளிச்சம், எஃபெலிஜென்ட் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இன்னொரு அர்த்தம் பிரம்மன், பான பிரம்மன் ஒரு அர்த்தம் இருக்குது. எங்கே மக்கள் பிரம்மமே தன்னுடைய சொரூபம் அப்படிங்கிற அறிவில் திளைத்திருக்கிறார்களோ அது பாரதம். இன்னொன்று ரத்தம்னா வெஹிக்கிள் கொண்டு வர்றது, வெளிச்சம், இந்த வெளிச்சத்தை நோக்கி உலக மக்களை எல்லாம் ஈர்த்து கொண்டு வர்றது பாரதம் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது. இங்கே இப்படியான பாரத நாட்டில் பிறந்தவனே அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் விழிக்கிறாரு.
வந்து ஒரு வித்வான் அப்படின்னு ஒரு சொல்கிறாரு. வித்வான்னா ஒரு வைஸ் பர்சன், ஆத்ம ஞானம் உடையவன். இந்த ஸ்லோகம் வந்து ஞானிகளுக்கு, யார் சிஷ்டாச்சாரியனாக இருக்கிறவங்களுக்கு ஒரு அட்வைஸ் மாதிரி சொல்கிறாரு. அஞ்ஞானி வந்து பற்றுடன் கடமையை செய்வான், ஞானி வந்து கர்ம பலனில் பற்றில்லாமல் கடமையை செய்கிறான். அதுதான் இருக்கு. இப்போ வந்து சித்த சுத்திக்கு கர்மா வந்து யோகமாக செஞ்சு தான் ஆகணும். ஒரு ஞானியாக இருக்கும், நீ வந்து ஞானியாக இருந்தாலும் அப்போ வந்து உலக நன்மைக்காக கர்மாவை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ வந்து ஒரு செயல் செய்யும்போது வித்வானும், அதாவது ஞானியும் வித்வானும் அவித்வான், ஞானி அஜ்ஞானி ரெண்டு பேருமே ஆரம்பிக்கிறாங்க. ஒரு எந்தூசியாசமாக தான் ஆரம்பிக்கிறாங்க, உற்சாகத்தோட தான் ரெண்டு பேரும் செயல் செய்யலான்னு ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் வந்து அஜ்ஞானி வந்து அந்த கர்ம பலனில் ஆசை இருக்கிறனால அவனுக்கு என்ன ஆயிடுது, அவனுக்கு ஒரு அந்த இதில் வந்து ஒரு கன்சர்ன், அக்கறை வந்துடுது. அதில் வந்து ஒரு சின்ன ஒரு பயம் வந்துடுது. அந்த பலனில் வந்து ஆசை வைக்கிறனால அப்புறம் ஒரு ஆங்ஸைட்டி, பதற்றம் வருது அவனுக்கு. இந்த இது வந்து நம்ம நினச்ச மாதிரி இப்படி பலன் வருமா, இப்படி வருமா, அப்படி மாற்றி வருமா, ஒரு ஆங்ஸைட்டி வருது. இதனால் வந்து அந்த உற்சாகம் வந்து கம்மியாயிருது. ஆனால் ஞானி வந்து எப்படி செய்கிறாரு, முதலியே ஒரு பூரண திருப்தியில் செய்கிறாரு. அவர் எதுக்காக செயல் செய்கிறாருன்னா, ஞானியோடைய சந்தோஷத்தில், அவுட் ஆஃப் ஹாப்பினஸ் அது செயல் செய்கிறனால உலக நன்மைக்காகவும் ஒரு தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக ஞானி செய்கிறாரு. ஆனால் அஞ்ஞானி வந்து தன்னுடைய சந்தோஷத்துக்காக, பாதுகாப்புக்காக, தன்னுடைய நிறைவுக்காக, இந்த செயல் செஞ்சாதான் அவனுக்கு நிறைவு, திருப்தி வருது, அதுக்காக அஞ்ஞானி செயல் செய்கிறான். ஞானியோ தன்னுடைய திருப்தியில் ஒரு செயலை செய்கிறாங்க. அப்போ இப்போ நம்ம குரு எடுத்துட்டா அவருக்கு வந்து செயல் செய்யணும்னா எதுக்கு, அவரோட இது வந்து நம்மளுக்கு கற்பிக்கிறாங்க, புக்கெல்லாம் எழுதுறாங்க. அவங்க எதுக்கு செய்கிறாங்கன்னா நம்மளோட நன்மைக்காகவும் அவருடைய பெருங்கருணையினாலும் செய்கிறாங்க. இப்போ இதை ஆதிசங்கரர் எடுத்துக்கலாம். அவர் வந்து அந்த வயசில் காலடியிலிருந்து மத்திய பிரதேசம் வரைக்கும் கால்நடையாக நடந்து வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு எல்லா பக்கமும் மடங்களை எல்லாம் அமைச்சு அத்வைத வேதாந்தத்தை நிலைநிறுத்தி இப்போ அவர் நமக்காக இவ்வளவு பண்ணியிருக்கிறாரு. சுவாமி தயானந்த சரஸ்வதி எடுத்துக்குவோம். அவர் வந்து எய்ம் ஃபார் சேவான்னு ஒரு 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 ப்ராஜெக்ட் ஒன்று வச்சுருந்தாரு. அது எதுக்காக, அவருக்கு வந்து அந்த கடைசி அவரோட லாஸ்ட் ஃபியூ இயர்ஸில் தான் வந்து இது பண்ணினார். அப்போ வந்து அவருக்கு அதெல்லாம் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனாட்டியும் அவர் ஏதோ இந்த பழங்குடி மக்கள் இதுக்காக வேண்டி ஒரு ஷெல்டர் இதுக்காக ஆரம்பித்தார். அப்போ வந்து ஒருத்தர் கேட்குறாங்க, நீங்கள் சுவாமி கிட்ட கேட்குறாங்க, இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகலைன்னா என்ன பண்ணுறது. அவரோட பதில் என்னென்னா, சக்ஸஸ் பண்ணுறதுக்காக இதை ஆரம்பிக்கலை, நன்மைக்காக மற்றவங்களோட இதுக்கு தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்புறம் இன்னொரு இது வந்து அந்த எய்ம் ஃபார் சேவா அப்படின்னு ஆரம்பிக்கிறதுனால இன்னொரு என்னென்னா, நம்மளை மாதிரி பெரும்பான்மையான மக்கள் எதில் இருக்கிறாங்கன்னா, தர்மத்தின் வழியாக பொருள் ஈட்டினா கூட அவங்கவுங்க இதில் தான் இருக்கிறாங்க. மற்றவங்களுக்கு வந்து அவங்க அனுபவிக்கிறாங்க, தர்மத்திலேயே பொருள் ஈட்டிருந்தாலும் மற்றவங்களுக்கு சேவை செஞ்சாதான் அதில் ஒரு புண்ணியம் கிடைக்கும். அடுத்த ஸ்டேஜ் அந்த புண்ணியத்தின் மூலமாக தான் அடுத்து ஒரு ஞானத்துக்கு போகிறக்கு அந்த புண்ணியம் இது ஹெல்ப் பண்ணும். ஸோ மற்றவங்களுக்காகவும் இந்த மாதிரி ஒரு 80% மக்கள் வந்து சம்பாரித்து அவங்கவுங்க இன்பத்திலேயே இருக்கிறாங்க. அவங்கள வந்து அடுத்த ஸ்டேஜ் கூட்டிகிட்டு போகிறக்காக கூட இருக்கலாம், ஒரு தர்மம் பண்ண வைக்கிறதுக்காக கூட இருக்கலாம். அது ஒரு இது இருக்குது. ஸோ தர்மிகள் அழிஞ்சா தர்மம் வந்து எப்படி இருக்க முடியும்? ஆகவே தர்மிகள் இந்த தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கு பொருட்டாகுவது வித்வான்கள் வந்து காரியம் செஞ்சுதான் ஆகணும். இது அர்ஜுனனுக்கு மட்டுமல்ல, மற்ற எல்லா நமக்கும் வந்து பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் வந்து எல்லாம் வந்து கர்மத்தை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. நல்லா இருக்குமா? அதாவது சிஷ்டாச்சாரத்தை பற்றி மைய கருத்தை வச்சு அவங்க நிறைய உதாரணங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. சிஷ்டாச்சாரம் சிரேஷ்ட, மேலானவர். அவனுக்கு தொழிலே இல்லாவிட்டா கூட, மாமிசம் வெட்ட வேண்டியதா கூட கட்டையை வெட்டிட்டு இருக்கிறான். ஏன்னா அந்த கலை அழிஞ்சு போகக்கூடாது, மற்றவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும். என்னுடைய அப்பா அவர் ஓயாம கருமத்தில் ஈடுபட்டதுனால தான் நான் நிறைய அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். மரத்தச்சு வேலையிலேருந்து, டிங்கரிங் ஒர்க்லேருந்து, பெயிண்டிங் பண்ணுறதுலேருந்து, அப்புறம் சிலைகள் செய்வது, மக்களோடு வந்து கருணையோட மரியாதையோடு நடந்துக்கிறது, அத்தனையுமே அப்பா தான் எனக்கு சொல்லிக் கொடுக்காம சொல்லிக் கொடுத்தாரு. வாழ்ந்து காட்டி அதை போல் நம்ம வாழ்ந்துருக்கோம்.
இப்போ என்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா குணாதிசயங்களையும் என்னுடைய தந்தையினுடைய பார்த்து நான் கற்றுக்கிட்டது தான். அவர் எனக்கு இப்படி செய் அப்படி செய்யின்னு சொன்னதே கிடையாது. ஒரு முறை விலை மதிப்புள்ள ஒரு பணக்காரர் வீட்டிலேருந்து ஒரு சிலைக்கு பெயிண்ட் பூசணும். அது கண்ணன் வந்து பசு பக்கத்தில் சாய்ந்து நிற்பார், புல்லாங்குழலை கையில் பிடிச்சிக்கிட்டு காலை மடிச்சிட்டு இருப்பார். அதை பசு வந்து குனிஞ்சி அந்த பாதத்தை நாக்கினால் வருடி கொடுக்குற மாதிரியும் ஒரு சிலை, அதுக்கு பெயிண்ட் பூசணும். நல்ல பெரிய சிலை. அது தெரியாதனமாக அதை திருப்பும் பொழுது அந்த மாட்டினுடைய தலை இருக்கிறதே ஒரு பழைய ஓட்டு வீடு, அதில் தட்டுமுட்டு சாமான்கள் நிறைய இருக்கும் விற்கிறதுக்கு. அந்த ஒரு அறைக்குள்ளே இடித்து தலை உடஞ்சி விழுந்துச்சு. நாளைக்கு வந்து கிருஷ்ண ஜெயந்தி. இப்போ என்ன பண்ணுறது? எங்கள் அப்பா பதட்டமே அடையலை, கோபமே அடையலை. தப்பு செய்தது நான். அந்த நிமிஷம் என்ன செய்யணுமோ அதை செய்கிறேன். களிமண்ணை கொண்டு வந்தார், பிசைஞ்சார், அந்த தலைக்குள்ளேயும் வச்சார், உடம்புக்குள்ளேயும் வச்சார், பிசைஞ்சு ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்தாரு. அதுக்கப்புறம் இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த மாவு, அது தண்ணியில் சரியான அளவில் குழைச்சி அந்த விரிசல் இருக்கிற இடத்த அத்தனையும் பூசி முன்னை விட கெட்டி அது ஒட்டிச்சு. முன்ன இருந்த சிலையை விட இப்போ இருக்கிறது வந்து பல மடங்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. மற்ற இடம் உடையானா அங்கே உடையாது போட்டு. அப்புறம் பெயிண்ட் பூசி முடித்தார். இதை நான் பார்க்கும் பொழுது கருமத்தில் எப்படி நாம் கண்ணாக இருக்கணும், அங்கே உணர்வுக்கு இடம் இருக்கக்கூடாது. உணர்வின் அடிப்படையில் நாம் கர்மத்தை ஆற்றக்கூடாது. பயமோ கோபமோ ஏமாற்றமோ துர்பாக்கியம் எந்த ஒரு ஃபீலிங்கும் அவர்கிட்ட இல்லை. கர்த்தவியம், இந்த நிமிஷத்தில் இதை செய்யணும், இருக்கிற ஒரு 2 மணி நேரத்தில் இந்த வேலையை முடிக்கணும்னா என்ன செய்யணுமோ அதை தான் செய்தார் தவிர அவர் கோபப்படவே இல்லை. அதையும் இன்னைக்கு வரைக்கும் நான் அதை கடைபிடிச்சிட்டு வரேன். எப்போதும் யார் எந்த தவறு செய்தாலும் நான் உடனடியாக கோச்சிக்கிறது கிடையாது. செய்ய வேண்டியது என்னவோ அதை நம்ம செய்யணும்னு. இதெல்லாம் சிஷ்டாச்சாரம்னு சொல்கிறாங்க. பெரியவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அதை நம்ம பார்த்து நம்ம கற்றுக்கிறோம். ஒரு பொருளை சுத்தமாக வச்சுக்கிறது, நம்ம பயன்படுத்துகிற கருவிகள் எல்லாம் லக்ஷ்மியாக பார்க்குறது, காகிதம் போன்ற பொருளெல்லாம் சரஸ்வதியாக பார்க்குறது, இதெல்லாம் யாரும் நம்ம பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்குறதில்ல. குழந்தைகள் வந்து பெரியவங்களை பார்த்து கற்றுக்கிறாங்க. அம்மா அப்பாவுக்கு ஞானிகளாக இருந்து பூஜை செய்ய வேண்டியதில்லை, நானே பிரம்மம்னு அவங்க செய்யாமல் விட்டுட்டோம்னா அடுத்த தலைமுறை யார் அதை செய்வாங்க? அவங்க குடும்பத்தில் யார் அதை பின்பற்றுவார்கள்? அவரே செய்யலை, பெரிய மகான், நாம் எதுக்கு பண்ணணும் அப்படின்னு ஒரு பின்பற்றுவாங்களே. அதனால தான் கண்ணன் சொல்கிறாரு, நான் ஒரு கால் இந்த காரியத்தை செய்யாமல் விட்டால் இந்த பிரஜைகள் எல்லாமே நாசமாகிடுவாங்கங்கிறார். இதெல்லாம் நீங்கள் எடுத்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்ததாக ராஜரத்னம்.